Hey guys, oats kheer for babies எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கப் மாட்டுப்பல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் சீட்ஸ் ரிமூவ் பண்ண 2 பேரிச்ச பழத்தை சேர்த்து ஒரு 30 மினிட்ஸ் சோக் பண்ண விட்டுறணும். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தா இந்த அளவுக்கு குழஞ்சிருக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கீ, ஹாஃப் கப் ஆஃப் மில்க் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு சோக் பண்ணி வச்சுருந்த ஓட்ஸை எடுத்து சேர்த்துக்கணும். அது சேர்த்துட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். நல்லா கலந்து கொடுத்துட்ட பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். ஒயிட் சுகர் சேர்த்துக்கக்கூடாது. பேபிஸ் எவ்வளோ சுகர் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அதை வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் வீட்டில் செஞ்ச நட்ஸ் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேபியோட ஓட்ஸ் கீர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஹெல்த்தியான பேபி ஃபுட் பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, bye.